ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்காயில் வந்திருக்கோம். அதாவது தென்காயிலான்னு சொல்கிறது நம்ம கோவையில் உள்ள வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நம்ம கடைசியாக வந்ததுனால கூட்டம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விழாக்கை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையில் கீழே நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பயணத்தோட முதல் படி இதுதான். வெள்ளையங்கிரி பிள்ளையாரை வணங்கிட்டு படி என்ட்ரன்ஸ்ங்க. கீழே வந்து அருள்மிகு பூண்டி விநாயகர், வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோமணி அம்மன் இருக்காங்க. இவங்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். முதல் படிக்கட்டு மலை, இந்த மலை தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் நைட்டு ஏறி காலையில் இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் விளாக்குக்காக பகலில் ஏறி விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து நைட்டு ஏறினவங்க கீழே வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பயணம் இப்போ இருக்குதுன்னு கேட்போம். இவரை பாருங்கள், சிவபக்தர்களுக்கு தனியாக தெரியுது. இவர் வந்து டிஷர்ட்டில் யோகா ஆதி யோக சிவனை போட்டிருக்காரு. உங்கள் பேர் ப்ரோ? பாலாஜி ப்ரோ. எந்த ஊருங்க? சேலம் மாவட்டம் வாழப்படி. இது எத்தனை வருஷம் வரீங்க? இது 2வது வருஷம் ப்ரோ. 2வது வருஷமா? சரி, நான் இதோட 3வது வருஷம் வரேன். ஆனால் யூடியூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போடுறேன். சரி ப்ரோ. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பாலாஜி. பாலாஜி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சொல்லுங்கள்? காஞ்சிபுரத்துலேருந்து வரேண்ணா. காஞ்சிபுரம். உங்கள் பேர்? கோகுல்ண்ணா. உங்கள் பேர் தம்பி? ஹரிஷ். நீங்கள் எத்தனை தடவை வர இந்த வருஷம்? இது 3rd இயர். இது நீங்களும் 3வது வருஷம் வரீங்களா? பரவாயில்ல, சூப்பர் ப்ரோ. பாருங்கள், இவங்களும் 3வது வருஷம், நானும் 3வது வருஷம் வந்துட்டுருக்கேன். சூப்பர். சரி, தேங்க்யூ ப்ரோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேண்ணா. காற்று அருமையாக அடிக்குதுப்பா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கொஞ்சம் காற்று அடிக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் இங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். அதோட இங்கே பாருங்க, குட்டீஸ்லாம் வருது. குட்டீஸ், நீங்களாம் மலைக்கு வரீங்களா சாமி பார்க்க? ட்ரெக்கிங்கா? சூப்பர் சூப்பர். யூடியூபர் தான். ஃப்ளை vlog கண்டிப்பாக தான் தெரியுங்க. பாருங்க, உங்களை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, குட்டி குட்டி பசங்க வந்துருக்காங்க. ஆமாம், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃப்ளை vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். லைக் பண்ணிருங்க. ஃப்ளை vlog. ஆஹா, உங்களை பார்க்கல எங்களுக்கு தைரியம் வந்துச்சு, ஏறிடுவோன்னு. ஃப்ளை vlog. இந்த குட்டி பசங்களை பார்த்தோன்னா நமக்கும் மனசில் தைரியம் வந்துருச்சு. ஒரு வழியாக ஒரு பக்கம் வந்து உட்காந்தாச்சுங்க, நல்லா பார்த்து. இப்போ வந்து நம்ம லைட்டாக ஃப்ரூட் எடுத்துக்குவோம். ஆஹா, இந்த புளிப்பான பழம் இவ்வளோ தேனை மதம் போல் இருக்குதுங்க. எப்படி பாருங்க திராட்சை, நல்லா நம்மள மாதிரி ட்ரக்கர்ஸு நல்லா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குட்டி பசங்களாம் மேலே போயிட்டாங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம். குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்களாம் மேலே ஏறி குரூப்பாக உட்காந்துட்டாங்க பையன். அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கலே ரொம்ப ஆபத்தான நடைபாதை வழி. இந்த வழினா பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுமா. இந்த கரடு முரடான பாதை தான் ரொம்ப ஆபத்தான பாதைன்னு சொல்கிறாங்க. அதாவது நைட்லேயும் சரி பகலையும் சரி ரொம்ப சேஃபாக நடந்து போகணும். அப்பா பாதி இப்படிவே வளைஞ்சு போதாண்ணா? ஆமாம். ரிவ்யூ கொடுத்து போகிறீங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் வரீங்க இதோட? ப்ரோ இங்கே வாங்களேன், ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படியே அட வாங்க, ஒன்றும் இல்லை, அட யூடியூப் தான் வாங்க, நியூஸ்லாம் போட மாட்டோம். மலைப்பாதையை பாருங்கள், இவ்வளோ கீழே சர்க்கிளாக போகுது பாருங்கள். இந்த பாதை தான்
அது தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தூரம் பார்த்திங்க இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சில இடங்களில் சமதளமாகவும் இருக்குது. இந்த கரடு முண்டான பாதையெல்லாம் தாண்டி தான் வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த விழாவை அப்படியே பார்த்துட்டு வாங்க. வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம போயிடுவோம். கீர்த்தி உஷாராக போயிடுவோம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமானுஜம். என் பேர் கௌரி சங்கர். எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? சென்னையிலேருந்து வரோம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலேருந்து வரோம். எத்தனை வருஷம் வந்துட்டுருக்கீங்க வெள்ளையங்கிரிக்கு? இந்த வருஷம்னா முதல் வருஷம் வந்துருக்கீங்க. சிவன் கோயிலுன்றாங்களே ஃபேமஸாக சொல்கிறாங்களே, யூடியூப்ல எல்லாம் நிறைய தடவை பார்த்துக்குறோம். கண்டிப்பாக. அதனால் சரி நாமளும் ஒரு தடவை போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். கண்டிப்பாக ஒரு தடவை வந்துடுங்க. திருப்பி வருஷம் கண்டிப்பாக வருவீங்க. வெள்ளையங்கிரி ஆண்டவர் வரல் உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். சந்தோஷம். பாருங்கள் சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. நம்ம பக்கத்து இருந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறோம். ஓகே நன்றிண்ணா. ஓகே மிக்க தேங்க்ஸ் சார். பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஆன்மீகமாக இருக்கிறீங்களே, அதான் அவர் தான் எல்லாம் ஆகிப்போச்சு. அவரை விட வேறு எதுவும் தோணலை. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் ராஜன். எந்த ஊரில் வரீங்க? திருப்போணம். திருப்போணம். கும்பகோணம் திருப்போணம். ஓ சரி. உங்கள் பேர் ப்ரோ? கார்த்திங்களா? நீங்களும் அதே ஊருங்களா? சரி சரி. இல்லை உண்மையிலே பார்க்கல, இந்த மாதிரி பசங்களை பார்க்க ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த வயசுல இவ்வளோ அவர் நினச்சாதானே அதை பண்ண முடியும். சிவபக்தராக இருக்கிறது ரொம்ப அதிசயம். நம்மளும் சிவன் பக்தர் தான். நம்மளுக்கும் ஒரு சிவனை ரொம்ப இஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளும் மீஞ்சி அதிகமாக ஒரு ருத்ராட்ச மாலைலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா. வீட்டில் போடுறேன்றீங்க, எதுவும் நான் சொல்ல மாட்டேன். சரி போட்டுக்கோங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தால் கூட மனசு தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா மனசு ஃபுல்லாக தூய்மையாக தான் இருக்குதுன்னு தோணுது எனக்கு. அதுக்கு நான் எப்பயுமே தான் போட மாட்டேன். கண்டிப்பாக மலைக்கு வரப்போ போடலாம். மலைக்கு வரும்போது கண்டிப்பாக வேறு தான் இருந்து. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இப்போ சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர் எல்லாம் வரீங்க சொல்லுங்க. தாரமங்கலம்ங்க. புயல்நாடு நாட்டாமக்காரருடைய மகன். ஆஹா சூப்பர்ண்ணா. எல்லாருமே தாரமங்கலம். எல்லாருமே தாரமங்கலம் தான். சரி ஓகே. பெரிய வீட்டுக்காரர். ஓ ஆமாங்க. நாங்களாம் வந்து சும்மா எத்தனை வருஷமா வெள்ளையங்கிரி வந்துட்டு இருக்கீங்க? இதோட 10வது வருஷம். 10வது வருஷம். வெற்றிகரமா சூப்பர்ண்ணா. கை கொடுங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? கதிர்வேலுண்ணா. கதிர்வேலுண்ணா. கதிர்வேல் டி தான். இப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சேங்க. அப்புறம் போகிற வழியில் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிட்டோம். ஓகே. படுத்து தூங்கிட்டு திரும்ப 7வது மலைக்கு போகும்போது அங்கே ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டோம். அப்புறம் போய் காலையில் சன்ரைஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேகமூட்டத்தோட மலையை வானத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் இறைவனை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மேகத்துக்குள்ளே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் பேர் சொல்லுங்க. அதான் இப்படி சொல்லுங்க. என்ன பண்ணுறது? என் பேர் அருணாச்சலம். மிஸ்டர் ஆர் அருணாச்சலம். அப்பா சரி சரி. வெள்ளையங்கிரி பார்த்தாச்சு, அருணாச்சலத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறோம். எப்படி 2 பேரும் யாருக்கு இருக்கு இந்த குடுப்பனை? கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கு. ஃப்ளை விளாக்கு என்ன சேனல்? போய் வெள்ளையங்கிரி என்ன சேனல்னா? என்ன சேனல்? ஃப்ளை விளாக். ஓகேண்ணா. கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக. உங்களுக்கு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, இப்போ இந்த இது சறுக்கு பாதைன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரே பாறையில் படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, இப்போ 3ஆவது மலைக்கு அடி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த இடத்த பற்றி இப்போ விரிவாக சொல்லுவாங்க. என் பேர் ஆனந்தராஜ். என்னுடைய நேட்டிவ் திருநெல்வேலி. நான் ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலியில் வந்துருக்கீங்களாங்க. அப்பா நீங்கண்ணா? என்னோட பேர் கவியரசன். நேட்டிவ் திருநெல்வேலி, சங்கரமங்கலம். நீங்கள் திருநெல்வேலி தான். சரி. எத்தனை வருஷம் நீங்களும்? இதான் ஃபஸ்ட் டைம் எல்லாருமே? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, எல்லாருமே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. இது பாருங்கள், இங்கே தான் சித்தர் குகை இருந்தால் பார்த்தீங்களா, இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 3ஆவது மலையை முடித்து 4ஆவது மலையை அடி எடுத்து வச்சுருக்கோம். இதான் 4ஆவது மலையில் தொடக்கம். இந்த தொடக்கத்துலேருந்து 5ஆவது மலைக்கு போக போகிறோம். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பாதையாக இருக்குது. படியாகவும் இருக்குது, பள்ளமாகவும் இருக்குது, மேடாகவும் இருக்குது. இந்த பாதையை இப்போ கடந்து போவோம்.
இங்கே ஒரு இடத்துலையும் கீழே ஒரு இடத்துலையும் அந்த தண்ணி வரும். இந்த தண்ணி வச்சு தான் உயிர் வாழ்ந்து மேலே போயிட்டு வரணும். அப்படியே ஐஸ் மாதிரி சிலிண்டரா ப்ரோ? சம்மதிலன்னு இருக்குது ப்ரோ. ஐஸ் வாட்டரை ஐஸ் வாட்டர் தான் ப்ரோ. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இப்படி இருக்காது ப்ரோ. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது தண்ணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாரு. அப்பா உண்மையிலே சூப்பர் தண்ணிப்பா. இந்த தண்ணி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி தண்ணி. அப்படியே இந்த அழகையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, வியூ செம்ம வியூ. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே தொடர்ந்து வருது. அப்படியே மேகமூட்டத்தோடு அப்படியே சூப்பராக இருக்குது. நாங்களும் வியூவை பார்த்து ரசிச்சுட்டு இந்த மாலை வெயிலில் இதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு வந்துட்டோம். சில பேர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள். எத்தனை ஆட்டம் பாருங்க. 3ஆவது வருஷம். 3ஆவது வருஷமா? நல்லது. சரி சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சரியான செங்குத்தான பாதை ஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சரியான ஹைட்டு வெயிட்டு. ஒவ்வொரு இன்னும் மட்டும் பார்த்தீங்கன்னா கேமராவை கையிலே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு ஹைட்டாக இருந்தது. கேமரா உள்ளே வச்சுட்டு ஒரு வியூ காமிக்கிறதுக்காக இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த பாதையை நீங்களும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஆனால் ரொம்ப கொஞ்சம் டஃப்பு தான். சோஷியல் மீடியாக்குள்ளெல்லாம் போனால அவங்களால ப்ராப்பராக லைக் என்ன சொல்கிறது ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேமே ரொம்ப கம்மியாகுது. ஸோ என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour டெய்லி உடம்பு பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியங்க. அது தவிர நம்மகிட்ட வேறு எதுவுமே சொத்துமே எதுவுமே கிடையாதுங்க. ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் எங்கே எக்காரந்து கூட யார்ட்டையுமே வாங்க முடியாது. மற்ற எல்லாமே வாங்கிடலாங்க கரன்சி நிறையல. ஸோ அதனால் உங்களோட உடம்பு பார்த்துக்குங்க. உங்களோட உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கடவுள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போய் பார்க்கலாங்க, உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா. ஸோ அது பண்ணுறதுக்கோசரம் அவங்க ஒரு விழிப்புணர்வுக்கோசரம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா நம்ம பண்ணிட்டு சொன்னா தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரச்சு கேட்பாங்க. நம்ம சும்மா வாயில சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ என்னால் முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலே முடியும். நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்கோசரம் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சீசன் 2025ல எத்தனை வாட்டி ஏறி இறங்கிருக்கீங்க? நான் 26 டைம் பண்ணேங்க லாஸ்ட் சீசன்ல. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நான் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சனால நிறைய பேர் உங்களோட பாடி சப்போர்ட் பண்ணது, நீங்கள் ஒரு அவேர்னஸாக பண்ணுறீங்க, நல்ல விஷயமா பண்ணுறீங்க, ஏன் ரெக்கார்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் இப்போது அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் இன்னைக்கூட பார்த்தீங்கன்னா அவங்க 66 முறை முடிஞ்சதுங்க ஓப்பன் பண்ணலேருந்து. February 1 இன்னைக்கூட 66 முறை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சீசன் முடியறதுக்குள்ள May 1 108 முறை பண்ணோம். 108 முறை யாருமே பண்ணது கிடையாது. அந்த 108ல் பார்த்தீங்கன்னா 85 டைம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டினியூஸா வர மாதிரி. ஸோ 85 நாளும் யாருமே தொடர்ச்சியா வந்தது கிடையாது. வந்தது இல்லை, வர முடியும். பட் இந்த சீசன் இப்போ நம்ம பண்றது புது ரெக்கார்டு, புது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. அதனால அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் அவங்களோட ரிப்ளை. ஏன்னா அவங்களோட ரிப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 12 16 வீக்ஸ் ஆகுங்க ரிப்ளை பண்றதுக்கு. ஏன்னா வேர்ல்டு வைட்லேருந்து எல்லாமே அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு இதுனா நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதை ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நாள் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் யூ ஹேவ் டு ஜஸ்ட் பே. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணணும். அதேமாதிரி அங்கேருந்து ஜூரியெல்லாம் கூப்பிடணும்னா ஒரு 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த மாதிரி ஆகும். இல்லை யாராச்சும் ஸ்பான்சர் யாராச்சும் வந்தால், இல்லை ஒரு நல்லுள்ளம் படைத்த யாராச்சும் இருந்தால், இல்லை பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப வெல்கமிங் பண்ணுறேன். ஸோ கிளாட் டு இன்வைட். அந்த மாதிரி யார் இருந்தாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இனி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம தேவையில்லாத எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லைக் என்ன சொல்கிற டேலண்டாக இருக்கிற பர்சன்லாம் நீங்கள்
ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சா டெஃபினட்டாக நம்மளால நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்ட் இருக்கிற பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கரெக்டாக யார் என்ன ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களால என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலில் ஈஸியாக போகலாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் 1 கோல்டு மெடல் 2 கோல்டு மெடல் வருமா அப்படின்னு பட்டியலில் பார்த்துட்டு இருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஜாஸ்திங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக டேலண்டாக இருக்கிற பர்சன் கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளோட கோல். பண்ணிடும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் கண்டிப்பா எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. யூடியூப் சேனலோட எங்களோட ஃப்ளைவ் லாக் சேனல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது கண்டிப்பா எப்போ யாரோ சொல்லியிருக்காங்க இது மாதிரி. ஓகே, யார் மூலமே கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி. சரி உண்மையில நேரில் தான் பார்க்குறவங்கள. ரொம்ப நன்றிங்க. நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சல ரொம்ப நன்றிங்க. ஸ்டார்டிங்கில் போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்து இப்போ வந்து 6வது மலைக்கு வந்துவிட்டோம். கீர்த்தி வந்து இங்கே தான் சொல்லி ஏமாற்றி கூட்டி வந்துட்டேன். கீர்த்தி கூட வந்துட்டான். இங்கே பாருங்கள், ஆள் இழுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாரு வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்களே பாருங்களேன், இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த மலையை தாண்டி அந்த மலைக்கு தாண்டி அடுத்த மலை தான் வெள்ளையங்கிரி மலை. கண்டிப்பாக எல்லோரும் நினச்சோன்னா வந்துட முடியாது. அதுக்கெலாம் ஒரு யோசனை வரும். அதுக்குன்னு ஒரு பாக்கியமாக கொடுப்பனை இருந்தால் தாங்க கண்டிப்பாக அவரை பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மந்திரியோ இல்லை பெரிய ஏன் ஃப்ளைட் வச்சுருக்கிறவங்க கூட இங்கே வந்து பார முடியாதுங்க. நம்மளும் வெள்ளையங்கிரி ஆண்டவர் நமக்கு வீடு கட்டி தர போகிறார். இங்கே பாருங்கள், ஒரு இடமே இல்லையே, கேப்பே இல்லைப்பா. எல்லா பக்கம் வீடு கட்டிட்டாங்க, நம்ம எங்கே வீடு கட்டுறது? கீர்த்தி இங்கே பாரு, எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குல்ல? உண்மையிலே இல்லை, வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் நினப்பேன். ஃபுல்லாக திருநீர் மாதிரி தாங்க இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், அப்படியே குடஞ்செல்லாம் அள்ளிட்டு போயிருப்பாங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், எல்லோரும் குடஞ்சி அள்ளிடுவாங்க. இந்த மலை ஃபுல்லாகவே திருநீர் தான் ஃப்ரெண்ட், ஃபுல்லாகவே திருநீராக தான் இருக்கும். அதனால் இந்த மலைக்கு பேர் திருநீர் மலை தான் சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த அழகான வியூ பாயிண்ட்டை பாருங்கள். அப்பா, அங்கே டேம் தெரியுது பாரு தம்பி, தண்ணி உருவார இடம் அங்கே பாரு, தெரியுது பாரு. என்னாரு என்னமோ டேங்க் சொல்லுவாங்கப்பா. மேகத்தோட மேகம், மலையோட மலையா, ஆடாடாடா சூப்பராக இருக்கு பாருங்க. சா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், நம்ம தூரமாக ஒரு பூமி உண்ட மாதிரி பார்த்தா பார்த்தீங்களா, பக்கத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தூரமாக பார்த்தப்போ அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, பக்கத்தில் வந்தாலும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நேரில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. வீடியோவில் மொபைல் எவ்வளோ தெரியும், ஓரளவு சின்னதாக தான் தெரியும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், இந்த பார்த்தீங்களா, ஃபைனலி 7வது மலைக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து நம்ம பீக் அடைய போகிறோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ நம்ம உச்சியில் இருக்கிறோம். இன்னும் சில நேரத்தில் நம்ம சாமியை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 22 வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். இந்த டயத்தில் வந்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த பார்த்திங்கன்னா அது பாருங்கள், அங்கேருந்து வந்திருக்குறோம். கூட்டம் இல்லாமல், நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம். 3 மாதத்தில் 3ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தில் வந்தோம்னா ஃப்ரீயாக நமக்கு தரிசனம் கிடைக்கும். மூச்சு வாங்கிறதுனால வாய் குளருது. இந்த பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சூரியன் அஸ்தமாக போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். இந்த அழகை நீங்கள் பாருங்கள். சன் செட் ஆகிற நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் சன் செட் ஆக போகுது. இந்த பார்த்தீங்களா, தென் கைலாய மலை.
தென் கைலாய மலைக்கு வந்துட்டோம். அப்படியே அங்கே பாருங்களேன். இந்த ஒரு நொடிக்கு தாங்க இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்போ வந்து வந்த கஷ்டம் பூரா மறைஞ்சிருச்சுங்க. அப்பா வந்து கீர்த்தி விநாயகர் கும்பிட்டு நம்ம தமிழ் முதல் கடவுளான விநாயகரை வணங்கிக்கலாம். விபூதியா அங்கே தருவாங்க, விபூதி தருவாங்கம்மா. அப்பா இல்லை பார்த்தீங்களா, ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். ஃப்ளை லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளை விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.